எல்லா பொங்கல் எல்லா போட்டியும் அவங்க தான் இருப்பாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாரும் பொங்கலே ஒரு இதாக இருக்கு. குஜராத் ஜெயிச்சிட்டாங்களா, 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. வெற்றி கையோடு தான் வருவேன்னு பார்க்கணும். அன்பு குழந்தைகள், என் ரத்தங்கள், அது எங்கன்னாலும் நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இது மாதிரி நம்ம பகுதி வந்து முதல்ல நேஷனல்ல போனது வந்து மோகனும் சூரி ஜெயமாலா 3 பேர் வந்து ஃபர்ஸ்ட் 1 டைம் போனாங்க. அதுக்கப்புறம் ஆமாங்க அது மாதிரி போனாங்க. தொடர்ந்து ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு படியா ஒவ்வொரு துறையிலையும் நம்ம பகுதி சாதிச்சுட்டு தான் இருக்குது. நாம சாதாரணமெல்லாம் இல்லை. ஆனா படிப்புக்கு ஒரு போதான். படிப்புல வந்து அதிகமாக டேலண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணது பகுதியில் வந்து நம்ம பகுதி தான் முதலிடம். டேலண்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணி நம்ம முதல்ல வந்து இளமான எல்லாருமே நம்ம பசங்க தான். நம்ம படிப்புனாலும் சரி, விளையாட்டுனாலும் சரி. அது மட்டும் இல்லை, கலை, அதாவது படிப்பு கல்வி, அதை தாண்டி ஒரு மனுஷனுக்கு என்ன வருது அதுதான் திறமை. அந்த திறமையில இந்த பகுதியில் நாங்களாம் கண் கூட பார்த்த ஒரு ஆள். இங்கே இருந்து சின்ன சின்ன அந்த கலை நிகழ்ச்சிகள்லாம் கொண்டு வந்து இவர் வந்த பின்னாடி தான் இந்த பகுதியில் வந்து இந்த தப்பட்டன்றது ஒன்று வந்துச்சு, கலைக்குழுன்றது வந்துச்சு. நாங்களாம் கண் மூடி பார்த்தோம். நான் கண்டிப்பா இந்த இடத்துக்கு போயிடுவார் நினைச்சோம். இன்னைக்கு கலர்மணி விருது அடுத்தபடியாக கட்டாயமாக கலைமாமணி விருதுக்கு தயாரா இருக்கா, இல்லைன்னா நாங்கள் விடமாட்டோம். முடிகிறதுக்குள்ள 5 ஆண்டு முடிகிறதுக்குள்ள வாங்கினோம். அடுத்த கலைமாமணி விருதுக்கு தயாராக இருக்கக்கூடியவர் அண்ணன். இன்னும் பெரிய இடத்துல அவர் போய் வளர்ந்து நம்ம பகுதியினுடைய பேரை வெளியே போய் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வரணுன்றது உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கு. அடுத்த மாசம் வந்து அதிமான் கோட்டை, அந்தமான் கோட்டை, அதிமான் கோட்டை இங்கதான் அந்தமான் அதாவது டெல்லி ப்ரோக்ராம் வந்துச்சுதானே. ஆமா, அது மாதிரி நம்ம பகுதியினுடைய பேரை வந்து எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். நீங்க எல்லாரும் சும்மா வந்து சதீஷ் அப்படின்னா வெறும் பம்படிக்கிறது, கோயிலுக்கு போய் சாமி பம்படிக்கிறதால நினைச்சுக்கிறீங்க. அது மட்டும் கிடையாது. கலை, அந்த கலைக்கு அடிக்கோல் இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்து இந்த இடத்துல வளர்ந்தவர். அதை சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம திறமையான ஒரு மனிதர். உங்களுடைய ஆசீர்வாதம் நீங்க தான் அவரை உருவாக்கணும், வளர்த்தணும். உங்க முன்னாடி இருந்து வளர்ந்து. ஏன்னா அவருக்கு முதல்ல இந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்து நம்ம தான். ஒவ்வொரு வீடாக குறைந்த பணத்துக்கு அவர் கலையை ஆரம்பிச்சு எங்க ஒரு நேஷனலான போய் நின்றுகிறார், ஒரு பெரிய இடத்துக்கு போய் நிற்கிறார். அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா நீங்க தெரிஞ்சுங்க, நம்ம இடத்துல நம்ம ஆள் இருக்கிறாங்க, விளையாட்டுல இந்த பசங்க போல கலையில ஒரு ஆள் இருக்கிறாங்க என்பதை நாங்களாம் பெருமையாக ஒரு கர்வமா சொல்லிக்கிறோம். நீங்களும் அதே பெருமையா இருக்கு. எல்லாரும் அவரை வந்து உற்சாகப்படுத்துறது உங்க கையில இருக்குது. சரியா? அந்த அவர் இதெல்லாம் வாங்கின விருதுகள் கலைன்றது ஒரு இடத்துக்கு கொண்டு போயிடும். இன்னொன்னு, இந்த கலைன்றது சாமி அது மட்டும் கிடையாது. கலைக்கு பெரிய அங்கீகாரம் இருக்குது. இதெல்லாம் அந்த அங்கீகாரம் இது எல்லாத்தையுமே பாரு. நம்ம ஊர் பேர் இருக்குது பாரு, அவர் பேரு கீழே அட்ரஸ்ல நம்ம பேர் இருக்கும். நம்ம பேரை வந்து இந்தியா அளவுல கொண்டு சேர்த்தக்கூடிய முதல் பெருமைக்குரிய ஒரு நபர் யாருன்னா என்ன சதீஷ் அண்ணா. அவர் சந்தோஷம் வாழ்த்துக்கள். இன்னும் பெரிய இடத்துக்கு போகணும். ரொம்ப சந்தோஷம். கட்டாயமாக என்னால் முடிந்தவருக்கு பெரிய வாய்ப்பு அதை அமைச்சு சந்தோஷம். சந்தோஷம். நன்றி. கொண்டாடி போட்டி கௌரிக்கு எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம ஊர் மாரியம்மா கோயிலு, நாகமாரியம்மா கோயிலு சும்மா எவ்வளவு எதிர்ப்பு. நம்ம ஊர்லயே நமக்கு இது மாதிரி வந்து அடிக்கிறாங்க, செய்யறாங்க, தனியா பண்றாங்கன்றது நமக்கு எவ்வளவு எதிர்ப்பு. அவ்வளவு இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மேடை, ஒவ்வொரு ஸ்டேஜ், சும்மா சின்ன சின்ன கோயில் நடத்திருந்தோம். அப்புறம் ஸ்டேஜ், மேடை ஒவ்வொன்றா அமைஞ்சிச்சு. இப்போ வந்து அந்தமான் அடுத்த மாசம் கன்ஃபார்ம் ஆயிடும். அந்தமான் போறோம் கலை நிகழ்ச்சி மூலியமா. அதே மாதிரி நம்ம எங்கேயும் போக முடியாது. நம்மளை வந்து தாழ்த்தப்பட்டவங்க அப்படி இப்படின்னு பேசுற இடத்துல தாராள கலைக்குழுன்னு சொல்லி மலையாளத்தார் வச்சிருக்கிற சங்கத்துல கலை இதுல வந்து நானும் ஒரு உறுப்பினராக இருக்கேன். அதுல கலை சங்க ஆலோசகர். என்னை கேட்டுதான் அவங்க எதாலும் செய்யணும். மலைவாழ் மக்கள் சங்கத்துல அந்த இதுல வந்து நம்மளை கேட்டுதான் அந்த மாதிரி செய்யணும். அந்த இதுல யாரும் அதே மாதிரி இந்த கலையில வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நிறைய சலுகை தரான். அப்ப இப்ப நம்ம இருக்கிற கவர்மெண்ட்ல நிறைய சலுகை யாரும் நம்ம பயன்படுத்திக்கிறதுல. கலையை வச்சு நிறைய சலுகை தரான். 3000 ரூபாய் 60 வயசான 3000 ரூபாய் ஓய்வு தரான். அதே இந்த கலைமாமணி, கலைத்துறைமணி, கலைவளர்மணி வாங்கிட்டா 9000 ரூபாய் ஓய்வு தராங்க. அதே மாதிரி நம்ம குடும்பத்துல ஏதாவது ஆயிடுச்சுனாலும் அதுக்கு தனியா ஒரு தொகையை தரான். நம்ம யாரும் பயன்படுத்தி வாங்கறதில்ல,
செய்யறதில்ல. நம்ம அதை வந்து நம்ம கடைசி வரையும் நம்ம தொழில் நம்ம போய் மோல் அடிக்கணும் அதுதான் நம்ம நினைச்சிருக்கிறோம். ஆனா அதுல இருக்கிறத யாரும் நம்ம பயன்படுத்திக்கல. கவர்மெண்ட் நம்மளுக்கு சலுகை தரோம், நம்ம யாரும் வாங்கல. இன்ன வரையுமே நம்ம பாப்பேட்டுப்பட்டி பகுதியில இருந்து போய் கலை பண்பாட்டு துறையில பதிவு பண்ணல யாரும். அந்த பாம்பேட்டன் கொடுத்தது கூட இன்னும் யாரும் செய்யல. நீங்க யாரும் அங்க வராதீங்க, வந்து இதை பில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறோம்னா யாரும் அதை செய்யல. அதை செஞ்சு கொடுத்தா கூட 60 வயசுக்கு மேல போனா நம்ம அங்கீகாரம் நம்மளுக்கு கொடுக்குறாங்க கவர்மெண்ட். நம்ம கொடுக்குற பணத்தை நம்மளால வாங்க முடியல, நம்மளால செய்ய முடியல. அதனால இருக்கிற வரையும் நீங்க நம்ம கலையெல்லாம் முதல்ல வந்து பறையன் தான் கலைஞர், அதுக்கப்புறம் தான் மிச்சம் எல்லா ஜாதிக்காரனும் பறையன் காயக்காரன் இது எல்லாம் சேர்ந்தது நம்ம தான் முதல்ல கலை. நம்மளுக்கு அப்புறம் தான் எல்லாருமே கலையே நம்மளால தான் நம்ம வளர்த்துட்டோம் தான். அதனால நமக்கான அதிகாரத்தை நாம தான் வாங்கணும்.